இன்னைக்கு பாகிஸ்தான் உலகத்திலேயே அந்த நாட்டு மக்களால் மிகவும் மதிக்கப்படும் ஆர்மின்னு அதுதான். ஆனால் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஒரு போரை கூட வென்றதில்லை. ஆனால் ஒரு முறை கூட தோற்றதில்லை. எங்கன்னு சொன்னால் ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிச்ச கவர்மெண்ட் 5 வருஷம் ஆள விட்டது கிடையாது. இந்திய எதிர்ப்பில், மோடி எதிர்ப்பில் மிகவும் உச்சத்தில் இருக்கிற பர்காதத் என்பவர்கள் டைம்ஸ் நோவெல்லாம் வரவங்க, அவங்க 2 நாள் முன்னாடி ஊரின்னு சொல்லி இந்திய பார்டரில் போய் அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள் மாணவர்களை போய் கேட்டால், எங்களுக்கு ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, ஆனாலும் நாங்கள் ஸ்கூல் போய் படிக்கணும். நானும் நீங்களும் சொல்ல வேண்டாம், உலக அளவில் ஒவ்வொரு நாடும் எவ்வளவு வேகமாக வளரும், அவங்களுடைய எக்கானமி எப்படி இருக்குன்னு சொல்கிற ரேட்டிங் செய்கிறதுல தலை சிறந்த நிறுவனம் மூடிஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் என்று ஒன்று வந்தால் இந்தியாவால் எத்தனை நாள் வேண்டுமானாலும் சமாளிக்கலாம், பாகிஸ்தான் ஒரு சில நாட்களில் சுருண்டுவிடும், தொடர்ந்தால் அந்த நாடு எழவே முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு ரஷ்யா மட்டும்தான் கொடுக்கும், சுகோய் 30 அது இதுன்னு மிகவும் 25 வருஷம் பழைய விமானங்களை கொடுக்கும். ஆனால் பாகிஸ்தான் F-16 இப்போ புதுமையான விமானத்தை வச்சுட்டு இருந்தது. ஆனால் அமெரிக்காவுடைய பலம் குறைய குறைய மோடி ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு இப்போ இதிலிருந்து நம்ம ரஃபேல் பிளேனும் வாங்கணும். ரஃபேல் பிளேனை நீங்கள் இங்கேருந்து சைனாவுக்கு அனுப்பிச்சிங்கன்னா, யார் இந்த போராளிகளை அனுப்பினார்களோ, யார் இதற்கு திட்டம் போட்டு கொடுத்தார்களோ, அவர்கள் எல்லோரும் முட்டி பேரும் வரை அடித்து கீழே உள்ள வரைக்கும் விடமாட்டேன் என்று பீகாரில் போய் பேசியிருக்கார். அதை செய்வதற்குரிய அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டு வருகிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பரபரப்பா எல்லையும் தாண்டி தலைநகர் வரைக்கும் அந்த பதட்டம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் டெல்லியில் ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கதாகவும், பாதுகாப்பு எச்சரிக்கை அப்படிங்கிறது நேரத்திற்கு நேரம் அதிகப்படுத்திட்டு வர்றதாகவும் செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் 54 வருடங்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு ஒத்திகை இந்தியன் மிலிட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ போருக்கு மோடி அவர்களும் இந்திய நாடும் தயாராகினும் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகள்லாம் உணர்த்துதா, இல்லை அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நம்ம எப்படி பார்க்கறது? அது போர் வந்தால் என்ன செய்யணும்னு நமக்கு இப்போ இன்றைக்கி தெரியாது. ஒன்றுமே இல்லை. இதையே எடுத்துங்க, பஹல்காங்கில் நடந்த அந்த மிக மோசமான தாக்குதல், அதில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள்னா, குற்றம் செய்த அந்த பயங்கரவாதிகள் 6 பேரோ 7 பேருங்கிறாங்க அதிகபட்சம். ஆனால் இங்கே கொல்லப்பட்டவர்கள் 26 பேர், பெரும்பாலானவர்கள் இளைஞர் 50 வயசுக்குள்ளே தான். அப்படி 4 மீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து முதல் 2 பேர் சுட்ட உடனே எதிர்த்தாப்புல போய் தாக்கி இருந்தால், அவர்களில் ஒருத்தர் 2 பேர் பிடிச்சிருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். நமக்கெல்லாம் ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கி இஸ்ரேல் போனீங்கன்னால் ஒவ்வொரு இளைஞனும் 2 வருஷம் போய் ட்ரைனிங் எடுக்கணும். ப்ளஸ் வார் வந்தால் கம்பல்சரியாக ஃபேமிலிக்கு ஒருத்தர் போகணும், எக்ஸப்டிங் ஒரே பையனாக இருந்தாலே இவ்வளோ. இதெல்லாம் சிங்கப்பூர்லேயும் இந்த மாதிரி ஆர்மி ட்ரைனிங் கம்பல்சரி. நமக்கு இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் வார் வந்தால் எங்கே வரும்? நீங்கள் காஷ்மீர் எங்கேயோ இருக்குது, இங்கே ஏன் மெட்ராஸ்லன்னு நினச்சிங்கன்னா, இந்தியா முதல் உலக போரின் போது சென்னையில் குண்டு போடப்பட்டது. கிட்டத்தட்ட நம்ம இது முதல் உலக போர் 1914ஆம் வருடம் ஜெர்மன் கப்பல் எம்டன் கப்பல்னு பேர். அந்த கப்பல் இங்கே சென்னை துறைமுகத்துக்கு வந்துட்டு சம்வேர் நம்ம ஃபோர்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் ஏதோ ஒரு குண்டு போட்டார்கள். உயிரிழப்பு இல்லை, பலத்த பாதுகாப்பு சேதம் இருந்தது மெட்ராஸில். அதனால ரேட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு, லேண்டு யாரும் வாங்காமல் திருப்பி குண்டு வந்துடும்லாம். எம்டன் குண்டுன்னு ஒரு காலத்தில் ரொம்ப நாளைக்கு ஜோக்கெல்லாம் உண்டு. எனவே இப்போ அந்த காலத்தில் கன்வென்ஷனல் வாரில் என்ன பண்ணுவாங்கன்னா, தாக்குதல் எங்கே பண்ணணும் அப்படின்னா முதல்ல பஸ் ஸ்டாண்ட் எடுத்துப்பாங்க, இல்லை போர்ட்டு, ஏர்போர்ட், இதெல்லாம் எடுத்தால் பாதிக்கப்பட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், பூட்டானில் ஆளும் ராஜாவை எதிர்த்து ஒரு கலவரம் தூண்டி உங்களுக்கு இராணுவம் புரட்சி பண்ணி ஆட்சியை பிடிச்சிடுச்சு. ஆனால் அவங்க ஏர்போர்ட்டை விட்டுட்டாங்க. டக்குன்னு அவர் ஃபோன் பண்ணவுடனே இந்தியா அனுப்பிச்சு அவங்கள போய் திருப்பி பிடிச்சிட்டு ஜெயிச்சு திருப்பி கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் முதல் ஸ்ட்ராட்டஜி. எதிரியை நீ அடக்கணும்னா அவனுடைய முக்கியமான கெப்பாசிட்டி. அப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்க? இது பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்டு, இது அதுக்கு பேர் என்ன, கரண்ட் தயாரிக்கிற மின் உற்பத்தி நிலையம், இது போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. நாளைக்கு சென்னையில் கொடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமானவை 4 ஏர்போர்ட்டு, இது கல்பாக்கம், இது மாதிரி அதுவும் செலக்ட்
செலக்ட் பண்ணி மணலி அதான் இது மாதிரி முக்கியமான இதில் மாத்திரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்தால் என்ன பண்ணணும்? லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரும் போகணும். அடுத்தது திடீர்னு ஒரு சைரன் வந்ததுன்னா நீங்கள் பாட்டுக்கு காரில் போகிறவன் முன்னாடி இடிச்சிட்டு போகக்கூடாது. அதுக்கு இதெல்லாம் நமக்கு அடிப்படை பயிற்சியிலேயே இருந்திருக்கணும். நமக்கு இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்தியாவுடைய 3 பக்கம் கடலாக போயிடுச்சு, மேலே ஹிமாலயாஸ் ஆனதுனால நம்மளை யாரும் தாக்க மாட்டோம் அப்படின்னு என்று இருந்து கொண்டிருக்கிறது இருக்கும். அப்படி இருந்து தான் இருந்தோம். பட் அதுக்கப்புறமாக முகலாயர்கள் கைபர் போலன் வழியாகவும் பிறகு கப்பல் வழியாக பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸு ஃப்ரெஞ்செல்லாம் வந்தாங்க. சார் ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறோம். அவன் எப்படி பிடிச்சான்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு வந்தான்னு உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரி மாத்திரம் கிடையாது, பாண்டிச்சேரியுடைய ஒரு பகுதி இன்னைக்கும் ஆந்திராவில் இருக்குது, யானாம்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியுடைய ஒரு பகுதி இன்னைக்கும் கேரளாவில் இருக்குது, மாஹேன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணான், இந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் எனக்கு பாண்டிச்சேரி, கிழக்கு மேலே ஆந்திரா பக்கத்தில் யானாம், இந்த மேற்கு பக்கத்துலேயும் எனக்கு ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு திடீர்னு கப்பலில் ஒரு 1000 பேர் 500 பேர் வந்தாங்கன்னா நீங்கள் பயந்து போயிடுவீங்க. அதுவும் பீரங்கி போன்றவை. அன்றைக்கி நம்மக்கிட்ட பீரங்கி கிடையாது. ஸோ இதையெல்லாம் எப்படி தயார் கொள்ளணும் அப்படின்னா, திடீர்னு மேலே ரேடாரில் நமக்கு ஏதோ பறக்கிற மாதிரி இருக்குது, தூரத்துலேருந்து கப்பல்கள் வருது அப்படின்னு சொன்னால் சைரன் அடிக்கும். சைரன் அடித்தா எல்லாரும் ஒதுங்கி வீட்டுக்குள்ளே போகணும், லைட்டையும் ஆஃப் பண்ணணும். ஏன்னா மேலேருந்து அவன் பிளேன்லேருந்து போடுறப்போ எங்கே நிறைய வீடுகள் இருக்குது, எங்கே இது இருக்குது, இல்லை எங்கே ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுன்னு தெரியறதுக்கு லைட்டை வச்சு தான் பார்ப்பாங்க. என்ன தான் இன்றைக்கி ஜிபிஆர்எஸ் மேப் எல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் ஈஸி. அன்னைக்கு அதை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தான் இது. இப்போ போர் வருமா உடனேன்னா வாய்ப்புகள் கம்மி. அதாவது ஒரு நோய்க்கு எப்படி போகணும்னு நமக்கு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது வரும் வழி நாடி வாய்ப்பை செயல். இன்னைக்கு பாகிஸ்தான் உலகத்திலேயே அந்த நாட்டு மக்களால் மிகவும் மதிக்கப்படும் ஆர்மின்னு அதுதான். ஆனால் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஒரு போரை கூட வென்றதில்லை. ஆனால் ஒரு முறை கூட தோற்றதில்லை. எங்கன்னு சொன்னால் ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிச்ச கவர்மெண்ட்டை 5 வருஷம் ஆள விட்டது கிடையாது. ஸோ அந்த பாகிஸ்தானை பொறுத்தவரை மக்களிடம் ஒரு பொய்யான தோற்றத்தை வைத்து இந்திய எதிர்ப்பை வச்சுக்கிட்டு முஸ்லீம் மதவெறியை தூண்டிக்கிட்டு ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்மியுடைய பேரை கெடுக்கணும். உதாரணமாக இம்ரான்கான் எழுந்தார், ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு இல்லாமல். அவர் இப்போ பஞ்சாபை சேர்ந்தவர், அவருக்கு சிந்துலேயோ மற்ற பகுதியிலையோ கிடையாது. ஸோ அவர் அந்த பகுதியிலேருந்து எழுந்து மற்ற பகுதியிலையும் அக்செப்ட் வந்தோன்னா அவரை கழட்டி விட்டுட்டாங்க. இப்போது அவருக்கு முன்னாடி பெனசீர் புட்டோ எழுந்தாங்க, இல்லை நவாஸ் ஷெரீஃப் எழுந்தாங்க. நவாஸ் ஷெரீஃபும் மோடியும் ஃப்ரெண்ட் ஆனாங்க, நவாஸ் ஷெரீஃபும் வாஜ்பாயும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆர்மியை மீறி அவங்க எதிர்த்து போனால் அவங்கள அடித்து கீழே போட்டுருவாங்க. இதுதான் ஆர்மி செஞ்சிட்ருக்கு. இது வரைக்கும் 1947 இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானில் ஒரு கவர்மெண்ட் கூட முழு 5 வருஷத்தை தாண்டியதில்லை. ஸோ பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஒரே வெற்றி ஜனநாயகத்தை அளிக்கிறது. ஆனால் ஒரு போரில் கூட ஜெயிச்சது கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட போனால் நாங்கள் எல்லாமே ஜெயிச்சிட்டோன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தால், உதாரணமாக போன மாதம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ராவின்ஸில் உங்களுக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டு பண்ணாங்க. ஸோ அங்கே அந்த பகுதி முழுக்க உங்களுக்கு மக்கள் பாகிஸ்தானை விட்டு நான் பிரியணும்னு இருக்காங்க. காஷ்மீர் இப்போ நமக்கு இந்தியா கிட்ட இருக்கிற காஷ்மீர் இன்னொரு பகுதி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு நம்ம சொல்கிறோம், அவங்க ஆசாதி காஷ்மீர்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அனுப்புகிறேன். 1955 பாகிஸ்தான் வெளியிட்ட ஸ்டாம்பில் பிஓகே அவங்க பகுதி கிடையாது. நேருடைய ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் அவங்க அது எங்களுடைய பகுதின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் ஸ்டாம்பில் கூட போடல. ஸோ இன்றைக்கி பாகிஸ்தான் காஷ்மீர் வளர வளர கிட்டத்தட்ட போன வருஷம் 1 கோடிக்கும் அதிகமான டூரிஸ்ட்டு அங்கே போயிருக்காங்க. சார் ஒரு டூரிஸ்ட்டு போனான்னா இங்கேருந்து ஃப்ளைட்டில் தான் போகணும். ஃப்ளைட்டில் போனால் ஹோட்டலில் தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபா, 4 நாள் தங்கினா 20000 ரூபா. குறைஞ்சபட்சம் ஒரு டூரிஸ்ட்டு ஒரு ஃபேமிலி 3 பேர் போனால் கூட 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறான்னா 1 கோடி பேர்னா 30 லட்சம் டூ ஃபேமிலின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒருத்தர் தனியாக போகிறதும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு 5000 கோடி 10,000 கோடி டூரிஸ்ட் ரெவென்யூ வருது. ஹோட்டலுக்கு ரெவென்யூ, டாக்ஸிக்கு ரெவென்யூ, சாப்பாடு, ஹோட்டல்ஸு, அந்த குதிரைக்காரங்க, இது மாதிரி இது இப்படி வர வர அவர்கள் எங்களுக்கு இந்தியாவோடு சேர்ந்து அமைதியாக வாழணும்னு போயிடுவாங்க.
இந்திய எதிர்ப்பில், மோடி எதிர்ப்பில் மிகவும் உச்சத்தில் இருக்கிற பர்காதத் என்பவர்கள், டைம்ஸ் நோலெல்லாம் வரவங்க, அவங்க 2 நாள் முன்னாடி ஊரின்னு சொல்லி இந்திய பார்டரில் போய் அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள் மாணவர்களை போய் கேட்டால், எங்களுக்கு ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, ஆனாலும் நாங்கள் ஸ்கூல் போய் படிக்கணும், இப்போ படித்தா எங்களுக்கு மோடி வேலை தருவார், ஆனால் பஸ் விட்டால் நல்லா இருக்கும்னு போட்டிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாவில். ஸோ இன்னைக்கு காஷ்மீரில் இருக்கிற மக்கள் இந்தியாவோடு வாழ்ந்தால்தான் நல்லதுன்னு புரிஞ்சுட்டாங்க. இது புரிய ஆசாத் காஷ்மீர் அல்லது பிஓகேயில் இருக்கிறவங்கெல்லாம் இந்தியாவோட சேரணும்னு வந்துடுவாங்க. அந்த பக்கம் இருக்கிற பலுச்சிஸ்தான் உடையணும்னு பார்க்குது. ஏற்கனவே இந்தியா கிட்ட வாலாட்டிக்கிட்டே இருப்பாங்க. 61 போரில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது சின்னதாக தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம இதில் இப்போ கூட கடந்த 8 நாளில் தினமும் ஏதாவது சின்ன அளவில் இன்ட்ரோடக்ஷன்ஸ் நடக்குது, போர் நடக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்தாங்க. 1971 இந்திரா காந்தி நம்ம மேல ஃப்ளைட்டு போகுதுன்ன உடனே பங்களாதேஷை பிரித்து தனியாக வாங்கி கொடுத்தாங்க. அதனால இந்த முறை போர்னு போகாமலேயே எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. சார், ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மருந்து, இந்தியாவிலிருந்து மருந்து வராததனால் பாகிஸ்தானில் மருந்து விலைகள் கடந்த 15 நாளில் 10 மடங்கு உயர்ந்து விட்டது. முக்கியமான மருந்துகள் இல்லைன்னு பல பெரிய மருத்துவர்கள் லண்டனுக்கு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற பணக்காரன் எல்லாம் எனக்கு ஆப்ஷன் இங்கே முடியலன்னா போகலான்னு லண்டனில் சேஃப்டி பண்ணிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து கடைசி இராணுவத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அந்த வேலையை பண்ணுவாங்க. இராணுவ அமைச்சருடைய இராணுவ தலைவருடைய மனைவி குடும்பம் லண்டனுக்கு அனுப்பிட்டார். ஸோ இதுதான் நிலைமை. ஸோ மக்களாகவே இராணுவத்தை விரட்டணும். அதுதான் மோடியுடைய அல்டிமேட் பிளான். சார், போர்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே உக்ரைன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? தெரியாது. இங்கேருந்து குறைஞ்சபட்சம் 5000 மைல்ஸுக்கு அந்த பக்கம் இருக்குது. ஆனால் அந்த போர்னால் நீங்கள் வாங்குகிற சன்ஃப்ளவர் ஆயிலுடைய விலை 90 ரூபா இருந்தது, 180 ரூபாய்க்கு போச்சு. இப்போ 110 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ எங்கேயோ நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இன்றைக்கும் நம்ம அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி உக்ரைன் போர் வந்ததுக்கு பிறகு கோதுமை, அரிசி விலைகள்லாம் ஏறி போச்சு. அமெரிக்காவில் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அரிசிக்கு பேர் நம்ம பச்சை அரிசிங்கிறோம். அவங்க சன்னா மசூரி அதை வாங்கி எல்லாம் மாதத்துக்கு 5 கிலோ வாங்குறவங்க 25 கிலோ மூட்டையாக வாங்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு 5 கிலோ மூட்டை தான் தருவேன்னு அமெரிக்காவில் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ போர் என்று வந்தால் இவையெல்லாம் நிகழும். இன்னைக்கு நானும் நீங்களும் சொல்ல வேண்டாம், உலக அளவில் ஒவ்வொரு நாடும் எவ்வளவு வேகமாக வளரும், அவங்களுடைய எக்கானமி எப்படி இருக்குன்னு சொல்கிற ரேட்டிங் செய்யறதுல தலை சிறந்த நிறுவனம் மூடிஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னால், போர் என்று ஒன்று வந்தால் இந்தியாவால் எத்தனை நாள் வேண்டுமானாலும் சமாளிக்கலாம், பாகிஸ்தான் ஒரு சில நாட்களில் சுருண்டுவிடும், தொடர்ந்தால் அந்த நாடு எழவே முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஸோ மோடி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மக்கள் அனைவருக்கும் போர் வந்தால் எப்படி இருக்கும், என்ன சேஃப்டி எடுக்கணும். ஏன்னா இதில் போய் தடுத்திருக்கலாம். ஒரு ஆர்மியாலேயே கொண்டு இருக்காங்கன்ற ஒரு நேவியில் இருந்தவர் கொண்டு இருக்காருன்னா இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். எப்படியுமே என்ன கொல்ல போகிறான்றப்ப யாரோ 1-2 பேர் அவங்க மேலே தாவி போய் அந்த துப்பாக்கியை பிடுங்கி இருந்தால் ஒரு 4-5 பேரில் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு ட்ரைனிங் இல்லை. ஒரு என்சிசிலையோ இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தா, இல்லை வெறும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் பல பேர் என்சிசிக்கு போகணும். இதற்குத்தான் இது மிக முக்கியமாக அமையும். ஓகே, போர் அப்படிங்கிறத முதல்ல பாகிஸ்தான் தான் தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் பார்க்க முடியுது. எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க மாட்டோம், அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தாக்குதல் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. சார், உலகத்தில் ஒரு நாடு இருக்குன்னு சொன்னால் இன்னொரு நாட்டின் இன்னொரு மண்ணை ஆசைப்படாத ஒரு நாடுன்னா இந்தியா தான். நாடு மாத்திரம் இல்லை, ஈவன் மதமே. அவனை என் மதத்துக்கு வந்தால் தான் அவனும் கடவுளுக்கு வழின்னு நம்ம மட்டும்தான், மிச்சம் எல்லா மதங்களும் அதை சொல்லும். ஆனால் என்னை எதிர்த்தா சும்மா விட மாட்டேன், அதுதான் நம்ம பாலிசி. இன்னும் சொல்ல போனால் 1973 நம்ம இவங்க ஃபஸ்ட்டு பொக்ரான் அணுகுண்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் 98 வரைக்கும் வெடிக்கலை. 98 வெடித்ததுக்கப்புறம் வாஜ்பாய் வந்த உடனே வெடித்தாங்க. வெடித்த உடனே உலக நாடுகள், ஏன்னா அது வரைக்கும் அணுகுண்டு வச்சுருந்தது 5 நாடுகள் தான். ஸோ அணுகுண்டு வச்சுக்கிட்டா கஷ்டம்ன உடனே அப்போ அவர் சொன்னது, நாங்கள் முதலில் போட மாட்டோம் அப்படின்ட்டார். ஸோ பாகிஸ்தான் முதல்ல போட்டதுக்கப்புறம் தான் நம்ம எடுப்போம். இது அணுகுண்டுக்கு மாத்திரம்தான். ஆனால் சார், பாகிஸ்தான் நேரடியாக ஷூட் பண்ணால் அவனால் நிற்க முடியாது. ஆனால் அதுக்காகத்தான் அவன் நாட்டில் டெரரிஸ்ட்டை உருவாக்கிட்டே இருக்கான். ஆனால் இதையும் என்ன பண்ணிட்டார் மோடி வந்த பிறகு, அந்த நாட்டில் தீவிரவாத குழுக்கள் பல குழுக்கள் இருக்குன்னா, ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும் சண்டை இருக்குன்னா, அவன் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கான் இவன் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கிற நியூஸை போட்டு கொடுத்தாலே அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் பல்வேறு இந்தியாவில் தேடப்படும் பல குற்றவாளிகள்,
பல பேர் திடீரென மர்ம முறையில் கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் மாத்திரம் இல்லை, கனடாவில், அமெரிக்காவில் இங்கெல்லாம் கொல்லப்பட்டார்கள். கனடாவில் யாரோ கொன்னது இந்திய அரசாங்கம் தான் சொல்லி இந்தியா பேரில் கேஸ் போட பார்த்தாங்க அந்த பிடன் ஆட்சியில். ஸோ இது மாதிரி பல வேலைகள் செய்யப்பட்டு அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிற ஆயுதங்கள் சுய தயாரிப்பு கிடையாது. சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்து வாங்கும். ஓரளவுக்கு அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தது. அதாவது அமெரிக்காவிற்கு அந்த பாகிஸ்தானுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா தஜிகிஸ்தான் எல்லாம் இன்றைக்கு பிரிஞ்சு போன நாடுக ரஷ்யா. ஸோ ரஷ்யாவை அடக்குவதற்கு பாகிஸ்தான் ஒரு சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பாகிஸ்தான் இருக்குன்னு பாகிஸ்தான் தனக்கு தேவையான நாடுன்ற மாதிரி அமெரிக்கா எல்லா காலத்துலையும் நினச்சிது. ஆனால் இந்தியாவுக்கு ரஷ்யா மட்டும்தான் கொடுக்கும். சுகோய் 30 அது இதுன்னு மிகவும் 25 வருஷம் பழைய விமானங்களை கொடுக்கும். ஆனால் பாகிஸ்தான் F-16 இப்போ புதுமையான விமானத்தை வச்சுட்டு இருந்தது. ஆனால் அமெரிக்காவுடைய பலம் குறைய குறைய மோடி ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு இப்போ இதிலிருந்து நம்ம ரஃபேல் பிளேனை வாங்கினோம். ரஃபேல் பிளேனை நீங்கள் இங்கேருந்து சைனாவுக்கு அனுப்பிச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் போய் குண்டு போட்டு வருது, அவன் ரேடார்லேயே பார்க்க முடியாது. சரி, ரேடாரில் பார்த்துட்டா அடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ட்ரோனை வச்சு இப்போ லேட்டஸ்ட் ட்ரோனில் லேசர் டெக்னாலஜி இந்தியா வந்திருக்கு. அவன் எதையாவது அனுப்பிச்சான்னா அந்த லேசர் கரெக்டாக அந்த இதை அடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜியை வளர்த்துட்டோம். ஸோ இந்தியா டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டே இருக்கு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆர்மி மினிஸ்டர் எல்லாரும் அடிக்கடி ஒரு வார்த்தையை விடுவாங்க, இந்தியா எங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க, நாங்களும் வெடிகுண்டு இது அணுகுண்டு வச்சுருக்கோம், நாங்கள் போட்டா அப்படிம்பாங்க. இந்த முறை மோடி என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் போட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க இந்தியாவுடைய எந்த எல்லையோர பகுதியில் போட்டாலும் பக்கத்தில் இருக்க அவனும் பாதிப்பான். நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஊர் பாதிக்கும், நீங்கள் போட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் பாகிஸ்தானே இல்லாமல் போயிடும், நாங்கள் 4 குண்டு போட்டால். அதுக்கேற்ற விமான கெப்பாசிட்டியை உருவாக்கிட்டோன்னு இப்போ அந்த வார்த்தையை சொல்கிறதையே விட்டுட்டாங்க. இதுதான் நிலைமை. ஸோ இன்னைக்கு மோடி மிக தெளிவாக போர் வேண்டாம் என்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒரு சைனா ஏதாவது உள்ளே வந்துருமா, அதுக்காக என்ன பண்ணியிருக்கார், ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க அந்த எல்லையில் சின்ன பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க, தாலிபானுடைய சர்வைவல் இந்தியா தேவை அவங்களுக்குள்ள எல்லாம். இன்னொரு பக்கம் தஜிகிஸ்தானும் இப்போ நேற்றைக்கு சில வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லா பக்கமும் அவனுக்கு ப்ரெஷர் இருந்தால் போர் வராது. அந்த நேரத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று பண்ணி முடிப்பார் என்பது தான் என்னுடைய பார்வை. ஆனால் தேவைப்பட்டால் எல்லா போருக்கும் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போரை யார் இந்த போராளிகளை அனுப்பினார்களோ, யார் இதற்கு திட்டம் போட்டு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரும் முட்டி பேரும் வரை அடித்து கீழே விழுற வரைக்கும் விடமாட்டேன் என்று பீகாரில் போய் பேசியிருக்கார். அதை செய்வதற்குரிய அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்தியா எக்கானமி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வளர்ச்சி இதில் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால மிக மிக நிதானமாக கால்குலேட்டட் ஸ்டெப்பில் போயிட்டுருக்கார். அடுத்த 2-3 நாட்களில் பாகிஸ்தானே தானே சரண்டர் ஆகி கூட இப்போவே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு முழுமையான விசாரணைக்கு தயார் அப்படின்லாம் வந்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி மேபி 2 டெரரிஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம், முக்கியமான ஜெய்ஸ்ரீமா அப்படின்னு கூட வரலாம் என்பதுதான் என் பார்வை. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.